ரேஸ் தெரியும். ஸ்லோ ரேஸ்ல ஸ்லோவா போனாதான் ஜெயிப்பாங்க. நம்ம ஆளுக்கு ரேஸ்னாலே வேகமா போய் பழக்கம். அங்க போய் கோர்ட்ல நின்ன உடனே அனௌன்ஸ் பண்றாங்க, இப்போது ஸ்லோ ரேஸுக்கு கோபால், ரமேஷ், அப்புறம் யாரு முத்து, அப்புறம் யாரு பெஞ்சி, 4 பேரும் ஸ்லோ ரேஸ்ல நிக்கிறாங்க. ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வச்சுப்போம், ஸ்லோ சைக்கிள் ரேஸ். அப்ப 4 பேர் நிக்கிறாங்க. யார் யார் சொன்ன பேரு? கோபால், ரமேஷ், முத்து, பெஞ்சமின், 4 பேர். நம்பால் பெஞ்சமினுக்கு வேகமா ஓட்டி தான் பழக்கம். ரேஸ் என்ன அர்த்தம்? ரேஸ் மட்டும் தான் காதுல விழுது, ஸ்லோ உள்ள. ஸ்லோனா பொறுமையோடு. ஸ்லோ ரேஸ். 1 2 3 ஸ்டார்ட். கோபால் அங்கேதான் நிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஸ்லோனா என்னன்னு தெரியல. அவர் நினைச்சுட்டாரு எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம பொறுமையா போயிடுவோம். யார் அவரு? கோபால். அடுத்து யார்? ரமேஷ். ரமேஷ் என்ன பண்றாரு? ஸ்லோ ரேஸ். ஏன் நம்ம சைக்கிள்ல உட்கார்ந்து போகணும், நம்ம இறங்கி இன்ச்சு பை இன்ச்சு எங்க தள்ளிக்கிட்டே போயிடலான்னு யாரு செய்யறா? ரமேஷ். கோபால் என்ன பண்ணாரு சொல்லுங்க? அங்கே நிக்கிறார். ரமேஷ் என்ன பண்றாரு? இறங்கி முள்ளமா அப்படி 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 தள்ளுறாரு. சரி, அடுத்து யாரு? முத்து. கடல் எடுத்து ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா முத்து போயிட்டு இருக்காரு. எங்காவது பெஞ்சமின் என்ன பண்ணாரு? 1 2 3 ஸ்டார்ட் சொன்னோட நேரா போய் அந்த கேட்ல முட்டி நின்னு, பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் யாருக்கு பிரைஸா? யாருக்கு பிரைஸா? ஒரு ஆள் நின்னுட்டே இருக்காரு, அவரு இன்னும் போயே சேரல. அவர் தானே ஃபர்ஸ்ட். அப்படியா? இல்ல. சரி, நடந்து போயிட்டு இருக்காரு, அவருக்கு அப்படின்றாரு. ஆனா முத்து என்ன பண்ணாரு? செல்ல முத்து ஏறி அழகா போறாரு. அத்தனை பேருக்குமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பொறுமையா போ, ஜெயம் பெறுவேன். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லா we have to take each and every step. ஒவ்வொரு படியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். யுத்தம் பண்றவன் எதன்படி யுத்தம் பண்ணும்? சட்டப்படி யுத்தம் பண்ணலன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? முடிசூடப்படான். அப்ப யுத்தம் பண்ணும்போது அது சட்டப்படி பண்ணணும். பாக்ஸிங் பண்றவன் he has to follow the rules. Likewise spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்ணாமண்ணான்னு இருக்கிறவன் பரிசுத்தவான்னு சொல்ல முடியாது, கண்ணாமண்ணான்னு இருக்கவன் பயன்படுவான்னு சொல்ல முடியாது. தேவனால் அழைக்கப்பட்டவருடைய விதம் தெரியும். அந்த ஆழமான ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் show their action. பொறுமையோட ஓடுவார்கள். ஆமென். சொல்லுங்க, நம்ம பலவீனம் இப்ப எதுல இருக்கு? நமக்கு எது பலவீனம்? வேகம் ஒரு பலவீனமா இருக்கா? இந்த ஆளு எதுவுமே செய்ய மாட்டான், கடைசி தானே வரணும். எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் நின்றுவோம். எல்லாரும் கஷ்டப்பட்டு முத்து மெரிச்சு போயிட்டு இருக்காரு. கோபால் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாரு? நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில என்ன பண்றாரு? முத்து போய் சேர்ந்தவனே இவரு உடனே ஓட்டு வர்றாரு. நான் இப்பதான் வர்றேன். ஷோ ஆஃப். பட் who will win? யார் ஜெயிப்பா? ஓட்டத்தை துவக்கினவர் முடிக்கிறப்ப பார்ப்பார். முத்து வாப்பா, என் செல்ல முத்து, என் தங்க முத்து, என் வைர முத்து, நீ வா. நீதான் சரியான ஓட்டம் ஓடின. அந்த நேரத்துல பார்க்கிறதுக்கு மிக பைத்தியம் போல தெரியும். போட்டியாளர்கள் எத்தனை பேர் வந்தாங்க, ஆனா தனியா ஓட்டுற போல இருக்கும். தனியா போராடுற மாதிரி தெரியும், தனியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நிச்சயமாய் முடிவிலே தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்பதை மறந்துவிடும்.